வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் இன்று G20 அமைப்பு தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டம். திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின், அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்பு. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவு நாள் இன்று அனுசரிப்பு. முன்னாள் முதலமைச்சர்கள் OPS, EPS உள்ளிட்டோர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்துகின்றனர். மசோதாக்களுக்கு ஆளுநர் உடனடியாக கையெழுத்து போட வேண்டும் என்பது அவசியம் இல்லை என தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை திட்டவட்டம். சட்டப்பேரவையில் நிறைவேற்றும் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்பதுதான் நடைமுறை என அமைச்சர் ரகுபதி பதில். 145 நாட்களுக்கு பிறகு கள்ளக்குறிச்சி கனியாமூர் தனியார் பள்ளி இன்று திறக்கப்படுகிறது. நீதிமன்ற உத்தரவின்படி 3வது மாடி மட்டும் சீல் வைப்பு. குஜராத்தில் இன்று 2ஆம் கட்ட தேர்தல். அகமதாபாத்தில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித் ஷா வாக்களிக்கின்றனர். இலங்கை அருகே வங்கக்கடலில் 4.2 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம். கடலுக்குள் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக தகவல். இனி விரிவான செய்திகள். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 6வது ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவருடைய நினைவிடத்தில் எடப்பாடி பழனிசாமி, பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா உள்ளிட்டோர் மரியாதை செலுத்த உள்ளனர். காலை 10 மணியளவில் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான பழனிசாமி, 10:30 மணிக்கு முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வமும் மரியாதை செலுத்துகின்றனர். பின்னர் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், அதைத் தொடர்ந்து சசிகலா உள்ளிட்டோர் மரியாதை செலுத்துகின்றனர். முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று காலை விமானம் மூலம் டெல்லி செல்கிறார். G20 மாநாடு தொடர்பாக மத்திய அரசு 32 பிரிவுகளில் நாடு முழுவதும் சுமார் 200 கூட்டங்களை நடத்த திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் தலைநகர் டெல்லியில் இன்று இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் பெரும்பாலான கட்சித் தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. G20 ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பேன் என்று மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி அறிவித்தார். இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று டெல்லி செல்கிறார். ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு இரவே சென்னை திரும்பவுள்ளார். G20 மாநாட்டை நடத்துவது தொடர்பாக டெல்லியில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கிறார். G20 நாடுகள் கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றுள்ள நிலையில் அடுத்த ஆண்டின் G20 மாநாடு இந்தியாவில் நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவது குறித்து ஆலோசிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அழைப்பு விடுத்துள்ளது. ஜெயலலிதா நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின் எடப்பாடி பழனிசாமி டெல்லி புறப்படுகிறார். குஜராத்தில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறவுள்ள நிலையில் தாயை சந்திப்பதாக கூறி பிரதமர் மோடி அங்கு சென்றது கண்டனத்துக்கு உரியது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், குஜராத்தில் தேர்தல் பிரச்சாரம் சனிக்கிழமையுடன் முடிந்துவிட்டதாகவும் இந்நிலையில் பிரதமர் குஜராத் சென்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அவருடைய உள்நோக்க பயணம் கண்டனத்துக்கு உரியது என்றும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தன்னுடைய தாயை பார்க்க போவதாக சாக்கு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் குஜராத்துக்கு சென்றிருக்கிறார். இது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. தேர்தல் பிரச்சாரத்தின் போதே தாயை பார்த்திருக்கலாம், சந்தித்திருக்கலாம், அல்லது வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு போகலாம். கனியாமூர் மேல்நிலைப் பள்ளி இன்று திறக்கப்படும் நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் தனியார் மேல்நிலைப் பள்ளியில் மாணவி ஸ்ரீமதி இறப்பு விவகாரத்தில் நடந்த கலவரத்தால் கட்டிடங்கள் சேதமடைந்தன. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி பள்ளியில் மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நிறைவடைந்தது. இதைத் தொடர்ந்து பள்ளி திறக்கப்பட்டு இன்று நேரடி வகுப்புகள் தொடங்கப்படுகிறது. இதனிடையே மாவட்ட ஆட்சியர் ஸ்ரவண்குமார் தலைமையில் ஆய்வு நடைபெற்றது. உயர்நீதிமன்ற உத்தரவின்படி பள்ளியின் 3வது தளம் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் பூட்டி சீல் வைக்கப்பட்டது. காசி தமிழ் சங்கமம் விழா தமிழர்களை ஏமாற்றும் வேலை என்று மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், காசியில் மத்திய அரசு நடத்தும் தமிழ் சங்கமம் விழா தமிழர்களை ஏமாற்றும் விழாவாக இருப்பதாக தெரிவித்தார். இந்த விழாவுக்கு தமிழகத்தில் அறிஞர்கள் யாரும் அழைக்கப்படவில்லை என்றும் அவர் குறை கூறினார். தமிழுக்கு சேவை செய்கிறோம் என்ற பெயரில் தமிழை அவமதிக்கும் வகையில் காசியில் விழா நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். காசியில் 1 மாத காலம் தமிழ் விழாவை பாஜக அரசு நடத்தி வருகிறது. இது தமிழர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு விழாவாக இருக்கின்றது. இந்த காசியில் நடைபெறக்கூடிய இந்த தமிழ் விழாவில்
தமிழகத்தைச் சார்ந்த பிரபல தமிழ் அறிஞர்கள் யாரும் அழைக்கப்படவில்லை. ஆட்சி அதிகாரம் தன்னிடம் இருந்தால் 6 மாதங்களில் தமிழ்நாட்டின் 40% பிரச்சினைகளை முழுமையாக தீர்த்து வைத்து விடுவேன் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், அரசியல் கட்சிகள் தற்போது மத பிரிவினை அரசியல் செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். பாலக்கோடு தொகுதியில் எண்ணெய்கோள் புத்தூர் கால்வாய் திட்டம் நிறைவேற்றப்படவில்லை என்றால் தனது தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். பரந்தூர் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 131வது நாளாக கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 13 கிராமங்களை உள்ளடக்கிய பகுதிகளில் பசுமை விமான நிலையம் அமைய உள்ளதாக மத்திய மற்றும் மாநில அரசுகள் அறிவித்திருந்தன. இதற்கான நிலங்கள் கையகப்படுத்தும் பணியில் அரசு ஈடுபட்டுள்ள நிலையில் கிராம மக்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் ஏகனாபுரத்தை சேர்ந்த கிராம மக்கள் பரந்தூர் விமான நிலையம் அமைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 131வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலையில் மகா தீப திருவிழாவின் 8ஆம் நாள் உற்சவத்தில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் திருக்கார்த்திகை தீப திருவிழா கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த தீப திருவிழாவின் 8ஆம் நாளில் சாமி பிச்சாண்டவரின் உற்சவம் வான வேடிக்கையுடன் நடைபெற்றது. இதில் தங்கமேரு வாகனத்தில் எழுந்தருளிய பிச்சாண்டவர் முக்கிய வீதிகளில் வலம் வந்து அருள் பாலித்தார். இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அண்ணாமலையார் கோவில் மகா தீபத்திற்கு பயன்படுத்தப்படும் காடா துணிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் கார்த்திகை தீப திருவிழா கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனிடையே நாளை மகா தீபம் ஏற்றப்படவுள்ள நிலையில் தீபத்திரியாக பயன்படுத்தும் 1150 மீட்டர் காடா துணிக்கு அண்ணாமலையார் கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி ஆன்லைன் ரம்மி தடை சட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்க மறுப்பது கண்டனத்துக்கு உரியது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் ரம்மியை தடை செய்யப்போவதாக புதுச்சேரி ஆளுநர் அறிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மத்திய பாஜக அரசு நியமித்த ஆளுநர்தான் தமிழகத்தில் இருப்பதாகவும், ஆனால் தமிழக ஆளுநர் ஆன்லைன் ரம்மி தடை சட்டத்திற்கு தர மறுப்பதாகவும் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் ஜி. ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். பாண்டிச்சேரியில அந்த ஆளுநர் தமிழ் சவுந்தரராஜன் அங்கே ஆன்லைன் ரம்மியை தடை செய்ய போகிறோம்னு அவங்க அறிக்கை விடுறாங்க. அவங்க பிஜேபி நியமிக்கப்பட்ட ஆளுநர் தானே, பாஜக மாநில தலைவராக இருந்தவங்க தானே. ஆனால் இங்கே தமிழ்நாட்டு ஆளுநர் அந்த ஆன்லைன் ரம்மி அது சம்பந்தப்பட்ட தடை செய்வதற்கான மசோதாவை ஒப்புதல் கொடுக்காது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மசோதாக்களுக்கு ஆளுநர் உடனடியாக கையெழுத்து போட வேண்டும் என்பது அவசியம் இல்லை என தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மசோதாவில் சந்தேகம் இருந்தால் ஆளுநர்கள் விளக்கம் கேட்கலாம் என தெரிவித்தார். தாம் யாரிடமும் ஒருதலைபட்சமாக செயல்படுவது இல்லை என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். சாதாரண ஆளுநர்கள் மசோதா வந்த உடனே அதுக்கு அப்படியே கையெழுத்து போடணும்னு இல்லை. அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ இல்லைன்னா கிளாரிஃபிகேஷன் வேணும்னாலோ அதற்கான நடவடிக்கையில் ஈடுபடலாம் அப்படின்னு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சட்டப்பேரவையில் இயற்றப்படக்கூடிய மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்பதுதான் நடைமுறை என தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்ததற்கு அமைச்சர் ரகுபதி விளக்கம் அளித்துள்ளார். மசோதாவில் சந்தேகம் இருந்தால் அரசு விளக்கம் தரும் என்றும், மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் தருவதே நடைமுறை என்றும் தெரிவித்தார். 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் திருமணம், காதல் விவகாரங்களில் சிக்கும்போது அவசரப்பட்டு போக்சோ வழக்கு பதியக்கூடாது என காவல்துறை டிஜிபி சைலேந்திரபாபு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். இதுகுறித்து டிஜிபி சைலேந்திரபாபு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், போக்சோ வழக்குக்கு பதிலாக குற்றவியல் நடைமுறை சட்டம் 41 பிரிவு 4 படி சம்மன் அனுப்பி எதிர்மனுதாரரை விசாரணை செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றவாளியின் மீது கைது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென்றால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிலை அதிகாரிகளின் அனுமதியின் பேரில் மட்டுமே கைது செய்யப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் தமிழகத்தில் முதல் முறையாக சுற்றுச்சூழலை பாதிக்காத வண்ணம் இயற்கை எரிவாயு மூலம் தனியார் பேருந்து ஒன்று இயக்கப்பட உள்ளது. பல்லடம் அருகே தனியார் போக்குவரத்து நிறுவனம் ஒன்றை நடத்தி வருபவர் கோகுல்நாத். இவர் தமிழகத்திலேயே முதல் முறையாக அழுத்தம் தரப்பட்ட இயற்கை வாயு மூலம் சிஎன்ஜி தொழில்நுட்பத்துடன் கூடிய பேருந்து ஒன்றை சுமார் 38 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியுள்ளார். இந்த பேருந்து பல்லடத்தில் இருந்து புளியம்பட்டிக்கு செல்வதற்கான வழித்தட அனுமதி பெற்ற நிலையில் விரைவில் இயக்கப்பட உள்ளது.
தமிழின் பெருமையை அறிந்து தமிழ் மொழிக்கு பிரதமர் மோடி முக்கியத்துவம் அளித்து வருகிறார் என்று காசி தமிழ் சங்கமம் விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விழாவில் நடைபெற்ற கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய நிர்மலா சீதாராமன், பாரத் தாயின் நாவில் இருக்கும் தமிழ் மொழியின் பெருமையை நன்கு உணர்ந்த பிரதமர் மோடி அதை கௌரவிக்கும் வகையில் உலக அரங்குகளில் சங்க தமிழ் இலக்கியங்களை மேற்கோள் காட்டி பேசி வருவதாக தெரிவித்தார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற பிரதமரின் முழக்கத்தை நனவாக்குவதே காசி தமிழ் சங்கமத்தின் தலையாய நோக்கம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலத்தில் 93 சட்டமன்ற தொகுதிகளில் 2ஆம் கட்ட தேர்தல் இன்று நடைபெறுகிறது. முதற்கட்டமாக 89 சட்டசபை தொகுதிகளில் கடந்த 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் 2ஆம் கட்டமாக 93 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. 833 வேட்பாளர்கள் களத்தில் உள்ள நிலையில் 2,54,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். தேர்தலுக்காக 26,409 வாக்குச்சாவடி மையங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் பாஜக, காங்கிரஸ், ஆம் ஆத்மி என மும்முனை போட்டி நிலவி வருகிறது. அகமதாபாத்தில் உள்ள பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று வாக்களிக்க உள்ளார். இந்நிலையில் காந்தி நகரில் உள்ள தனது தாயார் ஹீராபென்னை சந்தித்து பிரதமர் மோடி ஆசி பெற்றார். இதைத் தொடர்ந்து தனது தாயாருடன் இணைந்து பிரதமர் தேநீர் அருந்தியபடியே பேசிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. கேரளாவில் கடற்படை தினத்தை ஒட்டி கொச்சி துறைமுகத்தில் கடற்படை வீரர்களின் சார்பில் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கடந்த 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் போரின் போது இந்திய கடற்படையின் தீர்க்கமான நடவடிக்கைகளை நினைவு கூறும் விதமாக டிசம்பர் 4 கடற்கரை தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் கேரள மாநிலம் கொச்சி துறைமுகத்தில் கடற்கரை தினத்தை முன்னிட்டு கடற்கரை வீரர்களின் வான் மற்றும் மீட்பு பணி குறித்தான சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் கேரள ஆளுநர் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். டெல்லி மாநகராட்சி தேர்தலில் 50% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. டெல்லி மாநகராட்சியில் உள்ள 250 வார்டுகளுக்கு தேர்தல் நடைபெற்றது. மொத்தம் 13,665 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு 1,00,000 பேர் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள். மாலை 5:30 மணி வரை 50% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக மாநில தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 7ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. மத்திய பிரதேசத்தில் பைக் மீது மோதி பேருந்து நிறுத்தத்தில் லாரி புகுந்ததால் 6 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். ரத்லம் மாவட்டத்தில் உள்ள சத்ருந்தா கிராமத்தில் சாலையை கடக்க முயன்ற இருசக்கர வாகனம் மீது லாரி ஒன்று மோதி பேருந்து நிறுத்தத்தில் நின்றவர்கள் மீது மோதியது. இதில் உடல் நசுங்கி 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 10க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிசிடிவியில் பதிவான காட்சி வெளியாகியுள்ளது. இலங்கை அருகே வங்கக்கடலின் மிதமான நிலநடுக்கம் உணரப்பட்டது. மாலை 6:38 மணியளவில் கொழும்பிலிருந்து 412 கிலோமீட்டர் வடகிழக்கு வங்கக்கடலில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 4.2 பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் எரிமலை ஒன்று வெடித்து புகையை கக்கி வருவதால் 2000க்கும் மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். கிழக்கு ஜாவா மாகாணத்தில் உள்ள லுமான்சாங் பகுதியில் உள்ள செமுரு என்ற எரிமலை வெடித்து புகையை கக்கி வருகிறது. 15 கிலோமீட்டர் உயரத்திற்கு எரிமலை சாம்பல் வெளியேறி வருவதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டுள்ளது. தொடக்கத்தில் எரிமலை வெடிக்கும்போது சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பின்னர் திரும்ப பெறப்பட்டது. அதே நேரத்தில் மலையை சுற்றி 5 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்திற்கு யாரும் செல்லக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திரும்பும் திசையெங்கும் எரிமலை சாம்பல் படிந்து வருவதால் பொதுமக்கள் வீடுகளை காலி செய்து வெளியேறி வருகின்றனர். வணங்கான் படத்தில் இருந்து சூர்யா விலகியுள்ளதாக இயக்குநர் பாலா அறிவித்துள்ளார். கதையில் நிகழ்ந்த மாற்றங்கள் சூர்யாவிற்கு உகந்ததாக இருக்குமா என அச்சம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள பாலா, தன் மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள சூர்யாவிற்கு தர்ம சங்கடம் நேர்ந்துவிடக்கூடாது என்பதால் படத்தில் இருந்து அவர் விலகிக் கொள்வது என இருவரும் முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். எனினும் வணங்கான் படப்பணிகள் தொடரும் என பாலா குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே இயக்குநர் பாலாவின் உணர்வுகளுக்கும் முடிவுகளுக்கும் மதிப்பளித்து வணங்கான் படத்தில் இருந்து விலகுவதாக 2D நிறுவனம் மற்றும் நடிகர் சூர்யா விளக்கமளித்துள்ளனர். கால்பந்து உலகக்கோப்பைக்கான தீம் பாடலை உருவாக்கிய தமிழர்களை கத்தார் அரசு கௌரவித்துள்ளது. கத்தாரில் கால்பந்து உலகக்கோப்பை தொடர் விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளது. இந்நிலையில் ஏராளமான தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கி வரும் கத்தாரை போற்றும் விதமாக கத்தார் தமிழர்கள் பேரவை சார்பில் உலகக்கோப்பை தொடருக்கான குன் ஷாகிரான் என்ற ஆங்கில தீம் பாடலை வெளியிட்டுள்ளனர். இதனை மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை சேர்ந்த ஷாதிக் பாட்ஷா என்பவர் இயக்க பாடகர் அனந்த் அரவிந்தாக்ஷன் பாடியுள்ளார். இந்த பாடலை பலர் பாராட்டி வரும் நிலையில் கத்தார் அரசின் சொந்த தொலைக்காட்சி சேனலில் ஒளிபரப்பு செய்து தமிழர்களை கௌரவித்துள்ளது.
உலகக்கோப்பை கால்பந்து தொடர் நாக் அவுட் சுற்றில் போலாந்து அணியை வீழ்த்தி பிரான்ஸ் அணி கால் இறுதிக்கு முன்னேறியது. தொடக்கம் முதலே விறுவிறுப்பாக நடைபெற்ற ஆட்டத்தின் 44வது நிமிடத்தில் பிரான்ஸ் வீரர் ஒலிவியர் ஜீரோட் கோல் அடித்து அணியை முன்னிலைப்படுத்தினார். பின்னர் 74வது நிமிடத்திலும் 90வது நிமிடத்திலும் பிரான்ஸ் வீரர் கிலியன் எம்பாப்பே கோல்களை அடித்து போலாந்து அணிக்கு அதிர்ச்சி அளித்தார். இதையடுத்து கிடைத்த பெனால்டி வாய்ப்பில் போலாந்து அணி ஒரு கோல் அடித்தது. ஆட்ட நேர இறுதியில் 3-1 என்ற கோல் கணக்கில் போலாந்தை வீழ்த்தி பிரான்ஸ் அணி வெற்றி பெற்று கால் இறுதிக்கு முன்னேறியது. சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக ரன்கள் அடித்த இந்திய வீரர்களின் பட்டியலில் அசாருதீனை முந்தி ரோஹித் சர்மா 6வது இடத்தை பிடித்தார். முன்னாள் இந்திய வீரர் அசாருதீன் 9378 ரன்கள் எடுத்துள்ள நிலையில் வங்கதேசத்திற்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் ரோஹித் சர்மா அசாருதீனை முந்தினார். ரோஹித் சர்மா இதுவரை 9403 ரன்களை எடுத்து பட்டியலில் 6வது இடத்தில் உள்ளார். இந்த பட்டியலில் 18426 ரன்களுடன் டெண்டுல்கர் முதலிடத்திலும் 12353 ரன்களுடன் கோலி 2வது இடத்திலும் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் இன்று G20 அமைப்பு தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டம். திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின், அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்பு. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவு நாள் இன்று அனுசரிப்பு. முன்னாள் முதலமைச்சர்கள் OPS, EPS உள்ளிட்டோர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்துகின்றனர். மசோதாக்களுக்கு ஆளுநர் உடனடியாக கையெழுத்து போட வேண்டும் என்பது அவசியம் இல்லை என தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை திட்டவட்டம். சட்டப்பேரவையில் நிறைவேற்றும் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்பதுதான் நடைமுறை என அமைச்சர் ரகுபதி பதில். 145 நாட்களுக்கு பிறகு கள்ளக்குறிச்சி கனியாமூர் தனியார் பள்ளி இன்று திறக்கப்படுகிறது. நீதிமன்ற உத்தரவின்படி 3வது மாடி மட்டும் சீல் வைப்பு. குஜராத்தில் இன்று 2ஆம் கட்ட தேர்தல். அகமதாபாத்தில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாக்களிக்கின்றனர். இலங்கை அருகே வங்கக்கடலில் 4.2 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம். கடலுக்குள் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.